ஆக்கிரமிப்பு செட்டில்மெண்ட்டுகளை போலியாக உருவாக்கி பயிற்சி. தரைவழி நடவடிக்கைக்கு தயாராகும் ஹவுதிகள். ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் பகுதியை போன்று பகுதிகளை உருவாக்கி தரைவழி தாக்குதல் நடத்தும் பயிற்சிகளை ஏமன் ஹவுதி படைகள் மேற்கொண்டு வருகின்றன. காசா போர் தொடங்கியது முதல் அங்கு சென்று இஸ்ரேலுடன் தரைவழியாக போரிட தயார் என்றும் அரபு நாடுகள் தங்களது எல்லைகளை திறந்து அதற்கு வழிவிட வேண்டும் என ஏமன் ஹவுதி படைகள் கேட்டுக்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை ஏமன் தொலைக்காட்சியில் பேசிய அந்நாட்டு தலைவர் சையது அப்துல் மாலிக் அல் ஹவுதி, தண்ணீரில் எதிரிகளுக்கு அதிர்ச்சி அளித்தது போன்று தரையிலும் அதிர்ச்சி அளிப்போம் என எச்சரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து ஏமன் ஆயுதப்படைகள் தரைவழி தாக்குதல்களுக்கான ஒத்திகைகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு செட்டில்மெண்ட்டுகளை போன்று உருவாக்கப்பட்ட நிலப்பகுதியில் ஹவுதி படைகள் ஒத்திகை நிகழ்ச்சிகளை நடத்தும் வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. முன்னதாக காசாவை போன்று போலியாக ஒரு பகுதியை உருவாக்கி இஸ்ரேல் படைகள் பயிற்சி எடுத்தன. அதேபோன்று இஸ்ரேலுக்கு உதவ அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த இராணுவங்கள் உதவி வருகின்றன. வெளிநாடுகளில் இருந்து கூலிப்படைகளையும் இஸ்ரேல் இராணுவத்தில் பணியமர்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரம் காசாவிற்கு உதவியாக ஈரான் ஆதரவு படைகளை தவிர வேறு எந்த சன்னி பிரிவு முஸ்லிம் நாடுகளும் இராணுவ உதவி செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.